என்கிற ஆபத்தை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு மோடி அரசுக்கு அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, நீங்கள் எல்லாம் வாக்களிக்க கூடாது. 2 தடவை ஒரு பிரதமரா இருந்தது 10 லட்சம் ரூபாய் சட்டம் போட்டுக்கிட்டு என்னையா ஒரு பிரதமர் 10 லட்சம் ரூபாய்க்கு சட்டம் போட்டு அந்த நாடு உருப்படுமா? காமராஜர் முதலமைச்சரா இருந்தாரு, கலைஞர் முதலமைச்சரா இருந்தாரு, தமிழ்நாட்டில் எத்தனை பேர் முதலமைச்சரா இருந்தாங்க? இந்திய பணத்தை, பொருளாதாரத்தை பாழ்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சிக்கு விடை கொடுக்க வேண்டும். அந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையிலே, காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையிலே, மறுமலர்ச்சி திமுகவின் தேர்தல் அறிக்கையிலே பல்வேறு நல்ல திட்டங்கள் செயல்பாடாக வர இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட சூழலில் எதிர்வருகிற தேர்தலில் நம்மவர், நமக்காக உழைக்கிறவர், நம்மோடு பாடுபடக்கூடியவர், ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இருந்து பிறந்து இந்திய துணைக்கண்டத்தையே வியப்பிலே ஆழ்த்திய அறிவாற்றலுக்கு சொந்தக்காரர், போராட்ட உணர்வுக்கு சொந்தக்காரர், மனிதநேய பற்றுக்கு சொந்தக்காரர், அப்படிப்பட்ட பெருமைக்குரிய ராஜா அவர்களை, அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, மீண்டும் வாக்களித்து அவரை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வையுங்கள். நல்ல ஆட்சி மலர உதகை மக்களே பாடுபடுங்கள், பாடுபடுங்கள் என்று சொல்லி அனைத்து உதவிகளையும் அனைத்து கடமைகளையும் சிறப்பாக செய்கிற அவருக்கு நாம் துணையாக, துணையாக இருப்போம் என்று சொல்லி தந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி முடிக்கிறேன். வணக்கம்.